ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷா இம்மீடியட்டா உங்ககிட்ட வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம். நல்ல நல்ல சிறுகதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல அற்புதமான நாவல்கள் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி நல்ல நல்ல பிரபலமான மூத்த எழுத்தாளர்களுடைய கதைகள்லாம் நம்ம பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அதே நேரத்தில் அது படிக்கிறதே ஒரு பாக்கியம். அந்த அளவுக்கு மெசேஜ் இருக்கக்கூடிய நல்ல கதைகள் வந்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. நீங்க படிக்கிறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை கூப்பா ராஜகோபாலன் எழுதிய ஆற்றாமை அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் கூப்பாரா அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கப்படுபவர். 1902ல பிறந்துட்டு 1944 கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் தான் அவர் உயிரோடவே இருந்திருக்காரு. 1944 அவர் இறந்துட்டாரு. ஆனா எக்கச்சக்கமான சிறுகதைகள், நாவல்கள், குறுநாவல்கள், எல்லாம் கட்டுரைகள் எல்லாமே எழுதியிருக்காரு. அவருடைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய கொடுத்துருக்கோம். அவருடைய சகோதரி தான் கூப்பா சேது அம்மாள் அப்படின்னு சொல்லி அவங்க கதை இன்னும் அற்புதமாக இருக்கும். அவங்க கதையும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். அந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னா பிளேலிஸ்ட் போங்க. நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அதுல கூப்பா ராஜகோபாலன் கதைகள்னு இருக்கும், கூப்பா சேது அம்மாள் கதைகள்னு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்தருடைய கதைகள் நான் கொடுத்துருப்பேன். நீங்க அதையும் கேட்டுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதை ஆற்றாமை சிறுகதை. இது என்னன்னா தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டிமசிய அடிப்படையா வச்சு எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதை. ரொம்ப நாகரிகமா டீசெண்டா, ரொம்ப டீசெண்டா எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகள் இருக்கும் இந்த கதை எழுதி. ஏன்னா அந்த ஆற்றாமைங்கிற தலைப்புல சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு. அதே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்ப அவரு காலமானதே 1944ன்னா அதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் இல்லையா? அப்ப எத்தனை வருஷம் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டே கூட ஆயிருக்கலாம். அப்பவே இந்த அளவுக்கு ஒரு எண்ணத்தோட, ஒரு கற்பனை வளத்தோட, நல்ல விஷயத்த மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு விஷயத்தோட தான் எழுதியிருக்காரு. அதனால இந்த கதையை நீங்க கேட்டுட்டு தவறாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இதுல இல்லை. ஏன்னா இது ஒரு புனிதமான ஒரு தாம்பத்தியத்தை அடிப்படையா வச்சு இந்த கதை இருக்கு. நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூயர்ஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 70% லேடிஸ் இருக்காங்க. அதுலயும் அப்புறம் மீதி தான் ஜென்ஸ் இருக்காங்க. அதுலயும் ஆவரேஜா 40 to 45+ ஏஜ் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அதனால இந்த கதை கேட்கறப்ப அவங்களுக்கு சரியான ஒரு கண்ணோட்டத்துல, ஒரு வியூல இதை புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில தான் நான் இந்த கதையை கொடுத்திருக்கேன். கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய ஆற்றாமை குடும்ப சிறுகதை. சரியான வியூல இதை புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. கேட்கலாமா? உட்காரண்டி, போகலாம், என்ன அவசரம் என்று சாவித்திரி புரண்டு படுத்துக் கொண்டே சொன்னாள். இல்ல, அவர் வர்ற நேரம் ஆயிடுச்சு, போய் காஃபிக்கு ஜலம் போட்டா சரியா இருக்கும் என்று எழுந்து நின்றாள் கமலா. ஆமா, காஃபி போடுறதுக்கு எத்தனை நாளியாகும்? வந்தப்புறம் கூட போகலாம், உட்காரு. எனக்கு பொழுதே போகலடி. அப்பொழுது கமலா என்று கூப்பிட்டு கொண்டே ராகவன் வந்து விட்டான். பாத்தீங்களா, வந்துட்டாரு என்று சொல்லிவிட்டு கமலா தன் அறை பக்கம் ஓடினாள். சாவித்திரி படுத்தபடியே தலை நிமிர்ந்து பார்த்தாள். ராகவன் மனைவியை பார்த்து சிரித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தான். கமலா, அதுக்குள்ள நாளிகை ஆயிடுச்சா என்று கேட்டுக்கொண்டே பின்னால் போனாள். அறை சற்று தூரத்தில் இருந்த போதிலும் கொஞ்சம் சாதாரணமாக பேசினால் கூட காதில் விழாத தூரத்தில் இல்லை. இளம் தம்பதிகளுக்கு அக்கம் பக்கம் ஞாபகம் சில சமயங்களில் இருக்கிறதே இல்லை அல்லவா? போங்கள், இது என்ன விளையாட்டு? யாராவது வரப்போகிறார்கள் என்று கமலா மகிழ்ச்சியுடன் சொன்னது அரைகுறையாக சாவித்திரியின் காதில் பட்டது. அந்த அறையில் பொங்கிய இன்பம் ஏறிய காற்று சாவித்திரியிடம் வந்த பொழுது அவள் மூச்சு திணறியது. வேதனை உள்ளத்தையும் உடலையும் ஏதோ செய்ய பெருமூச்சு விட்டு கொண்டு குப்புற படுத்துக் கொண்டாள். சாவித்திரியின் புருஷன் வடக்கே எங்கோ மிலிட்டரி சர்வீஸில் இருந்தான். சாஸ்திரத்துக்காக சாந்தி முகூர்த்தம் நடந்த 3 நாள் இருந்துவிட்டு அவசர அவசரமாக போய்விட்டான். வருஷம் 2 ஆயிற்று. கடிதங்கள் வந்தன, ஆள் வரக்கானும். சாந்தி முகூர்த்தம் ஆகாமல் வைத்திருந்தால் 4 பேர் ஏதாவது சொல்லுவார்கள் அல்லவா? அதற்காக சம்பந்திகள் இருவரும் சேர்ந்து முகூர்த்தத்தை நடத்தி விட்டார்கள். பிறகு பெண்ணை விட்டுவிட்டு பையன் எவ்வளவு காலம் இருந்தாலும் பாதகமில்லை. 4 பேர் பிறகு வாயை திறக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சாந்தி முகூர்த்தம் சாவித்திரிக்கு யமனாகத்தான் பட்டது. உள்ளத்தை அவள் ஒரு விதமாக முன்போலவே அடக்கி ஒடுக்கிவிட்டாள்.
ஆனால் உடல்தான் ஒடுங்க மறுத்தது. ஒடுங்கின உள்ளத்தையும் தூண்டிவிட்டது. அந்த 3 நாள் அனுபவித்த ஸ்பரிச சுகத்தை அதனால் மறக்க முடியவில்லை. வாய் விட்டு அலறிற்று. சாவித்திரி நல்ல சரீரக்கட்டு படைத்த யுவதி. இளமை செருக்கு அவள் உடலில் மதாரித்து நின்றது. அதன் இடைவிடாத வேட்கையை அவளால் சகிக்க முடியவில்லை. இந்த கமலாவுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்! அகமுடைய அருகில் இருந்தா இப்படி எல்லாமா குதிக்க சொல்லும்? என்கிட்ட வந்து என்ன பீத்தி கொள்றது வேண்டி இருக்கிறது? நான் கிடக்கிறேன் வாளா வெட்டி போல. என்கிட்ட வந்து என்ன கும்மாளம்? இல்ல வேண்டும்னு தான் என்னை பார்த்து வேதனைப்பட வேண்டும்னு இப்படி எல்லாம் செய்யற போல இருக்கு. சதா இவள் அகமுடையான் சொன்னது என்ன பிரதாபம்? இவள் தான் அகமுடையானை படைத்தவளோ? ஏன் தலகில நிக்க மாட்டா? உடனொத்தவள் நான் தனியாக கிடந்து சாவதை பார்த்து நாம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமே என்று அவளுக்கு பெருமை. நான் நொந்து கிடக்கிறேன், நொந்து போயிருப்பேன் என்று கொஞ்சமாவது அவளுக்கு தோன்றினால் எப்படி தோன்றும்? பட்டால் அல்லவா அவளுக்கு தெரியும். சாவித்திரி பொறுமிக்கொண்டே படுத்திருந்தாள். ஏண்டி, எழுந்து குழாய் ஜலம் எடுத்துக்கிட்டு வந்து வைக்கப்படாதோ? இந்தா காஃபி என்று அவள் தாயார் வந்தாள். எல்லாம் ஆகட்டும், அதுக்குத்தானே பெத்த என்ன செய்யறேன், நீ போ. இதோ இருக்கு காஃபிடி, நான் அந்த தெருவுக்கு போயிட்டு வரேன். ராத்திரிக்கு வர முடியுதோ இல்லையோ? நீ வந்து இங்க வந்து என்ன செய்ய போறேமா? உங்க அண்ணா ஆத்துலயே இருந்துட்டு வா. ராத்திரி ஜாக்கிரதையா கதவை தாப்பா போட்டு இருடி. ஆகட்டும் ஆகட்டும், போ நீ. அவள் தாயார் நார்மடி புடவையை சரிபடுத்தி கொண்டு விபூதி இட்டுக்கொண்டு அந்த தெருவுக்கு புறப்பட்டு போனாள். சாவித்திரியின் பக்கத்தில் இருந்த காஃபியின் சூடு ஆறிவிட்டது. சாவித்திரியின் உள்ளத்தில் இருந்த சூடு ஆறவில்லை. புருஷன் ஆபீஸ் போனதும் கமலா வந்தாள். அம்மாமி, காஃபி அப்படியே இருக்கு, சாப்பிடலையா? சாவித்திரி அவளை அசூசையுடன் பார்த்து கொண்டு, ஆறி போய் விட்டது, அதனால சாப்பிடல என்றாள். நான் தரட்டுமா? அவருக்கு சாயந்தரத்துக்கு பிளாஸ்க்ல போட்டு வச்சிருக்கேன், தரேனே, பிறகு போட்டா போச்சு அவருக்கு. வேண்டாண்டி, எனக்கு வேண்டி இருக்கல, நெஞ்சை கரிக்கிறது. இன்னைக்கு சினிமாவுக்கு போவோமான்னு கேட்டேன் அவர்கிட்ட. நாளைக்கு ஆகட்டும்னார். நீங்களும் வரையலாம் மாமி. நன்னா இருக்குடி, நீங்க 2 பேரும் தமாசா போற போது நான் எதுக்கு நடுவுல? போங்க அம்மாமி என்று சந்தோஷத்துடன் கூறினாள் கமலா. சாவித்திரிக்கு கமலாவின் பூரிப்பு விஷமாக இருந்தது. என்ன மாமி, ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்புக்கு ஏதாவது? எனக்கு என்னடி கேடு? ஒண்ணும் இல்ல. கருகிய மொட்டுங்கிற ஒரு நாவல் கொண்டு வந்திருக்கார், படிக்கலாமா மாமி என்று சொல்லி கமலா எழுந்து போய் புத்தகத்துடன் வந்து உட்கார்ந்தாள். மேல் அட்டையில் சித்திரம் ஒன்று. அதை கமலா வெட்கத்துடனும் சிரிப்புடனும் சாவித்திரிக்கு காட்டினாள். ஒருவன் நாற்காலியில் உட்கார்ந்து ஆழ்ந்து யோசனையில் இருக்கிறான். கையில் இருந்த புத்தகம் கீழே விழுந்து கிடக்கிறது. பின்னால் மனைவி வந்து புன்னகையுடன் நிற்கிறாள், அவனுக்கு தெரியாமல். இதற்கு என்ன அர்த்தம் அம்மாமி என்று கமலா கேட்டாள். புருஷன் ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான், தருணம் தெரியாம அசட்டு மனைவி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா போல இருக்கிறது என்றாள் சாவித்திரி. அப்படியா இருக்கும் என்று திருப்பி கேட்டாள் கமலா. வேற என்ன இருக்க போகுது என்று சாவித்திரி சிரித்து கொண்டே குரூரமாக சொன்னாள். இல்ல மாமி, அப்படி இருக்காது. பின்ன எப்படி இருக்குண்டி? வந்து வந்து புருஷன் அவளை நினைச்சுக்கிட்டே படிக்கிறான், மெய் மறதியில புத்தகம் கீழே விழுது. அவ வெகு நேரம் வரல, கடைசியில அங்க வந்து அதான் இருக்கவே இருக்கேங்க. சரி அம்மாமி, படிக்கலாமா? படிய. கமலா படித்தாள் வெகு நேரம். சாவித்திரியின் காதில் எவ்வளவு விழுந்ததோ தெரியவில்லை. ஐயோ, நாளியாகிட்டதே, படிச்சுக்கிட்டே இருந்துட்டேன், போறேனா என்று கமலா மாலை 5 மணிக்கு எழுந்து தன் வீட்டுக்கு போனாள். சாவித்திரி இன்னும் எழுந்திருக்கவில்லை. வீடு கூட்டுகிறவள் வந்தாள். நான் கூட்டிக்கிறேன், நீ போ. பூக்காரி வந்தாள். இன்னைக்கு பூ வேண்டாம், இருட்டி விட்டது. இருட்டி வெகு நேரம் ஆகிவிட்டது. ராகவனும் கமலாவும் கொட்டம் அடித்தது அவளுக்கு சகிக்கவே இல்லை. வீட்டில் அயலார் இருப்பது கூட அவர்களுக்கு நினைவில்லையா? ஆத்திரத்துடன் எழுந்து மின்சார விளக்கை போட்டுவிட்டு மறுபடியும் படுத்துக் கொண்டாள் சாவித்திரி. எல்லாம் போட்டுட்டேனே, வாங்கலேன் என்றாள் கமலா. அதுக்குள்ளையா? எப்பவே சாப்பிட்டுட்டு? எனக்கு தூக்கம் வருதுங்க. தூக்கம் வருதா என்று கூறிவிட்டு ராகவன் சிரித்தான். சாவித்திரியின் காதில் எல்லாம் விழுந்தது. கமலா இலையை வாசலில் கொண்டு வந்து போட்டுவிட்டு கம்பி கதவையும் ரேலி கதவையும் தாழ்பாலிட்டுக் கொண்டு கிளம்பினவள் எதிர்த்தே உள்ளில் சாவித்திரி மயங்கி மயங்கி படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து, அம்மாமி சாப்பிட்டாச்சா என்று கேட்டாள். ஆச்சுடி. கமலா உள்ளே போய் தாளிட்டு கொண்டாள். கல்யாண கூடம் போட்ட வீடு, 2 பக்கங்களிலும் குடி.
2 பக்கத்து உள்ளுகளுக்கும் ரேலிகளுக்கும் கதவுகள். இரவு 8 மணிதான் இருக்கும். ஊர் ஓசை கூட இன்னும் அடங்கவில்லை. கமலாவின் பக்கத்தில் ஓசை அடங்கிவிட்டது. சாவித்திரி தான் எழுந்திருக்கவே இல்லை. ராகவன் என்று வாசலில் மெதுவாக ஒரு குரல் கேட்டது. முதலில் சாவித்திரி வாயை மூடிக்கொண்டு இருந்து விட்டாள். பிறகு ஏதோ நினைத்து கொண்டு எழுந்து மெதுவாக ரேலிக்கதவை திறந்து கொண்டு திண்ணையண்டை போனாள். வாசலில் ராகவன் வயதுள்ள வாலிபன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். ராகவன் இருக்கிறாரா? இருக்கார் என்று சாவித்திரி கம்பி கதவை திறந்துவிட்டு உள்ளே திரும்பினாள். வாலிபன் ரேலிக்கு வந்து தயங்கினான். சாவித்திரி சற்று மெதுவான குரலில் அந்த ரேலி கதவை தட்டுங்க என்றாள் ஜாடையுடன். வாலிபன் திரும்பவும் தயங்கினான். வெறுமனே தட்டுங்க, திறப்பாரு என்றாள் சாவித்திரி. ஒரு விதமான குரூர ஆனந்தத்துடன் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டு ஆவலுடன் நடைபெறப் போவதை எதிர்பார்த்தாள். வாலிபன் ராகவன் என்று கூறி கதவை தட்டினான். சிறிது நேரம் கழித்து யாரு என்ற உருமல் கேட்டது. நான் தான்னா யாரு என்று சீறிக்கொண்டு ராகவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே இருந்தபடியே எட்டி பார்த்தான். நான் தான் சீனு, மதுரை. ஓ வாங்க என்று ராகவன் பலதரப்பட்ட உள்ள கலவரத்தில் கதவை திறந்தபடியே விட்டுவிட்டு ரேலியில் நுழைந்து சீனுவை வாசலுக்கு அழைத்து கொண்டு போனான். ஒரு வினாடி சீனுவின் கண்களில் ஒரு காட்சி தென்பட்டது. மின்சார விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வாசற்படிக்கு எதிரே கமலா ஆடை நெகிழ்ந்த நிலையில் படுத்திருந்தவள் ராகவன் உடம்பு கதவு திறந்த இடத்திலிருந்து விலகினதும் சடார் என்று எழுந்து கட்டிலை விட்டு குதித்து சுவரோரம் ஓடினாள். சாவித்திரி இன்னும் கொஞ்சம் நன்றாக பார்த்தாள். கமலா தலையில் கட்டுப்பூ தொங்கிக் கொண்டிருந்தது. அறையிலிருந்து மல்லிகை வாசனையும் ஊதுபத்தி வாசனையும் கம் என்று வெளியேறின. அந்தரங்கம் திறந்து கிடந்தது போன்ற அந்த அறையை அதற்கு மேல் அவளால் பார்க்க முடியவில்லை. ஏகாந்தம் ஆடையற்று நின்றது போன்ற அந்த ஒளி அவள் கண்களுக்கு கூச்சத்தை கொடுத்தது. சத்தப்படாமல் அறைக்கதவை சாத்திக் கொண்டாள். திடீரென்று ஒரு வருத்தமும் பச்சாதாபமும் தோன்றி அவளை தாக்கின. என்ன காரியம் செய்தேன் நான்? என்ன பாவம் செய்தேனோ? யாரை பிரித்து வைத்தேனோ? இப்பொழுது இப்படி தனியாக கிடந்து தவிக்கிறேன், ஐயோ என்று அரற்றினாள் சாவித்திரி. அளவற்ற ஆவலில் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டு கலந்த 2 உள்ளங்கள் ஒரு கணத்தில் சிதறி தூரத்தில் விழுந்தன. கமலா கண்ணீர் பெருகாத தோஷமாக மகா கோபத்துடன் ஆடையை சீர்திருத்தி கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் படுத்தாள். சீனுவை அனுப்பிவிட்டு ராகவன் உள்ளே வந்தான். மெதுவாக கட்டிலில் ஏறி கமலாவை தொட்டான். கமலா அவன் கையை பிடுங்கி உதறி எறிந்தாள். இன்னொரு கதவையும் நல்லா திறந்து விடுறது தானே? ஓ ஞாபகம் இல்ல கமலா. ஞாபகம் ஏன் இருக்கும்? சின்ன விஷயத்துக்கு ஏன் பிரமாதப்படுத்துற? சின்ன விஷயமா? என் மானமே போயிடுச்சு. ராகவனுக்கு அதுவும் இதுவுமாக எரிச்சல் கிளம்பிற்று. எவ்வளவு போய்விட்டது என்று சீறினான். போதும், வாயை மூடுங்க, அண்டை அயல் இருக்கிறது என்று அவளும் சீறினாள். சாவித்திரியின் காதில் இதுவும் விழுந்தது. குப்புறப்படுத்திக் கொண்டு விம்மி விம்மி அழுதாள் சாவித்திரி. பாவிய என்ன செஞ்சா என்ன என்று தன்னையே நொந்து கொண்டு புலம்பினாள். கமலா மூக்கை சிந்தும் சத்தம் கேட்டது. திருப்திதானா பேயே என்று சாவித்திரி தன்னைத்தானே உரக்க கேட்டுக்கொண்டாள். ஆற்றாமை சிறுகதை முற்றும்.